அதாவது கடவுள் பெயரை சொல்லி இங்கே முன்னெடுப்புகளை எடுக்கலாம் என்று பாரதிய ஜனதா கனவு கண்டால் அது நடக்காது. தமிழகம் ஆன்மீக பூமி. திராவிட மாடல் அரசு தமிழக மக்களுடைய உணர்வுகளுக்கு எந்த காலத்திலும் எதிர்மறையாக இருந்ததாக வரலாறு கிடையாது. அவர்களுடைய உணர்வுகளுக்கு மரியாதை தந்திருக்கின்றோம். எடுத்துக்கொண்டோமே ஆனால் இன்றைக்கு திருச்செந்தூரை திருப்பதியை போல இன்றைக்கு உருவாக்கி மாற்றி இருக்கின்றோம். அதை போல மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், இன்னும் சொல்லப்போனால் சமயபுரம் கோயில், இப்படி ஒவ்வொரு கோவிலையும் எடுத்துக்கொண்டால் எல்லா ஆலயங்களும் இன்றைக்கு புதுப்பொலிவோடு உருவாக்கப்பட்டிருக்கின்றன. ஏறக்குறைய 2000க்கு மேற்பட்ட குடமுழுக்குகள் நடைபெற்றிருக்கின்றன. 2026 மார்ச் மாதத்துக்குள்ளே 3000 ஆலயங்களுக்கு திருப்பணிகள் செய்வதற்கு திட்டமிட்டு பணிகள் நடந்து வருகின்றன. இந்த மாதிரியான சாதனையை எந்த அரசும் செய்தது கிடையாது. இந்தியாவிலே இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களே பல்வேறு அரசுகள் இருக்கின்றன. மத நம்பிக்கை உள்ளவர்களும் இருக்கிறார்கள், இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாடு அரசு எடுத்துக்கொண்ட ஆன்மீக வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளைப் போல எந்த மாநில அரசும் எடுக்கவில்லை என்பதை எங்களால் உறுதியோடு சொல்ல முடியும். இப்ப இந்த ஆட்சி மதவாதிகளுக்கு எதிரானது இல்லைன்னு சொல்லிட்டீங்க. இப்ப நீங்க ஏற்கனவே குறிப்பிட்ட மாதிரி, அமைச்சர் குறிப்பிட்ட மாதிரி, இப்ப கிட்டத்தட்ட ஒரு 11,000 கோடி ரூபாய் வரைக்கும் இந்த 100 நாள் வேலை திட்டத்துக்கான நிதியை இப்ப குறைச்சிருக்காங்க. இந்த நேரத்துல நம்ம கிட்ட பங்கு கேட்காம இருந்து இப்ப 40% பங்கு கேட்கறது ஏற்கனவே நிதி சுமையில் இருக்கக்கூடிய தமிழக அரசுக்கு இது கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தாதா? இதை தடுக்கிறதுக்கு பாராளுமன்றத்துல திமுக தொடர்ந்து குரல் கொடுக்குமா? தமிழக அரசுக்கு உரிய நிதிகளை விடுவிப்பதில் எப்பொழுதுமே ஒன்றிய பாஜக அரசு மாற்றான் தாய் மனப்போக்குடு தான் நடந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கண்ணிலே வெண்ணெய், ஒரு கண்ணிலே சுண்ணாம்பு. இதுதான் பாரதிய ஜனதாவினுடைய வெளித்தோற்றம். பார்க்கின்றவர்களுக்கு வெண்மையாக தோன்றும், ஆனால் எங்களுக்கு சுண்ணாம்பு, மற்றவர்களுக்கு வெண்ணெய். எனவே எரிச்சலை எங்களுக்கு தந்தாலும் கூட அதை தாங்கி கொண்டு ஆட்சி நடத்துகிற வல்லமை படைத்த ஒரு முதலமைச்சர் தான் தமிழ்நாட்டில் இருக்கின்றார். இன்றைக்கு ஒன்றிய அரசு கல்விக்கான நிதியை நிறுத்தி இருக்கிறது, இன்னும் பல்வேறு நிதிகளை நிறுத்தி இருக்கிறது. ஜிஎஸ்டியில் உரிய பங்கை தரவில்லை. இன்னும் சொல்லப்போனால் இந்த 100 நாள் வேலைவாய்ப்புக்கான உரிய தொகையை இன்னும் விடுவிக்கவில்லை. இந்த சமயத்திலே 40% கொடுங்கள் என்று சொன்னால் இன்னும் எங்களுக்கு அதிகமான நிதிச்சுமையை உருவாக்குவதற்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்று நாங்கள் நம்புகிறோம்.